Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா டாக்டர் கார் ஓட்டிட்டே பேசுறாருன்னு பாக்குறீங்களா? நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, மூவிங் ஷாட்ஸ் ட்ரை பண்ணுங்க டாக்டர், நல்லா இருக்கும். சும்மா ட்ரை பண்ணலாம் தான். ரைட், த பாயிண்ட் இஸ், அதாவது இந்த விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் எப்பயும் சொல்லுவேன் இல்லையா, ஃபிளாண்ட் யுவர் ஃபிளாஸ். நீங்க மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. ஃபிளாண்ட் யுவர் ஃபிளாஸ். ஃபிளாண்ட் யுவர் ஃபிளாஸ்னா என்ன? உங்ககிட்ட இருக்க குறைய தைரியமா வெளியே காட்டுங்க. அதாவது ஏன் நான் சொல்றேன்னா, குறைன்றது உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொல்றது யாரு? சமுதாயம், சமுதாய கட்டமைப்பு, இல்ல அடுத்தவங்க வச்சுக்கலாமே. உங்ககிட்ட ஒரு குறை இருக்குன்னு சொல்றதுக்கு அடுத்த ஒரு மனிதருக்கோ ஒரு இதுக்கோ ஒரு தகுதி கிடையாது நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்றேன்னா, இயற்கை நம்மளாம் எப்படி பிறந்தோம்? இயற்கையில தானே. பயாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்கு, அது வேற. பட் இயற்கை தானே. சோ இயற்கை படைச்ச எந்த விஷயமே குறை கிடையாது. இது நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எறும்புல இருந்து ஒரு மனிதர் வரைக்கும், ஒரு செடியில இருந்து ஒரு பறவை வரைக்கும் எல்லாமே நிறையோட படைக்கப்பட்ட விஷயம் தான் இந்த எர்த். எக்ஸிஸ்டன்ஸே அப்படிதான். இதை ஏன் சொல்ல வரேன்னா, யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒண்ணு, நீ குள்ளமா இருக்க, இல்ல நீ இது சரியில்லை உங்ககிட்ட, இது நீ இது பண்ற, நீ இதை படிக்கல, ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீ சரியில்லைன்னு. அதாவது அது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு, இந்த குறைய எப்படி நிறைய மாத்துறது. நான் சொல்றது குறைன்றது செயல்திறன்ல. அதாவது ஓகே, நீ ஒரு வேலை ஒழுங்கா செய்யலாம், அந்த வேலையை நீ முன்னேற்றத்துக்கு வழியை பண்ணணும். இந்த படிப்புல நீ சரியா படிக்கல, மார்க் அதிகமாக, செயல்திறன் வளர்த்தக்கூடிய விஷயங்கள். இதுக்காக இந்த குறைய மக்கள் மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, ஐயோ நம்ம கிட்ட இந்த குறை, நம்ம கிட்ட இது சரியில்லை, நம்ம சரியில்லை, நம்ம இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம், நம்ம வேஸ்ட், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஒரு டீப் ரூட்டடா இருந்து மக்கள் வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குறை ஒண்ணு சொல்றாங்கன்னா, செயல்திறன்ல இருந்துச்சுன்னா செயல்திறனை வளர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த குறைய நிறைய மாத்திட்டு போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. அப்பதான் முன்னேற்ற பாதை நோக்கி ஜம்முன்னு போயிட்டு இருக்க முடியும். சோ அதனால குறைன்னு சொல்றாங்கன்னா, அது உங்களை சொல்லல. அது செயல்திறன் விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு நம்ம வாழ்க்கையில செய்யற விஷயங்கள், வாட் எவர். நம்ம மனுஷங்க தானே. சோ எக்கனாமிக்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். மனுஷங்களோட இன்டராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், பேச வேண்டியது இருக்கும், பழக வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சூழல்ல செயல்முறைகள்ல நம்ம கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய சூழலா இருக்குமே தவிர, குறைன்னு எடுத்து நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம கிட்ட எதுவுமே இல்லன்றதை வச்சு நம்ம அப்படி நீங்க உங்க குறைக்குள்ள போய் அந்த டைமென்ஷன் ஆஃப் குறைக்குள்ள போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதுன்றது என்னோட கருத்து. பிளஸ் எதுவுமே மனுஷனா போறதா நிறைய, இதான் சிம்பிளா சொல்லணும்னா. குடிசீக்கிரம் பதிவுல பாக்குறேன். ஃபிளாண்ட் யுவர் ஃபிளாஸ். குறை கிடையாது, மனுஷனா போறதா நிறைய தான். ஓகே நண்பர்களே, சூப்பர். ஹேவ் எ கிரேட் டே. பை.